மோடி ஒரு சிறந்த நிர்வாகி, அவருடைய திறமையால் குஜராத் முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். ஆனால் மற்ற கட்சிகளின் குற்றச்சாட்டு என்னவென்றால், மோடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறார். பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறார் பாஜக கூறியபோது இந்த கருத்தை எடுத்து வைத்தார்கள். RSS ரிமோட் கண்ட்ரோல் மூலம் மோடியை இயக்குகிறது. RSS நிலைப்பாடு என்பது மிக தெளிவானது. இந்த இந்துத்துவ சக்திகள் தான் இங்க இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக RSS இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மோடி ஒரு வேளை பிரதமரானால் அவர் ஒரு பிளவு சக்தியாக இந்தியாவை பிளவுபடுத்தி விடுவார் என்ற குற்றச்சாட்டு ஒன்று பெரிய அபாயகரமான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல நான் உங்க ஆன்சருக்கு அப்புறம் வரேன். உங்க கொஸ்டினுக்கு இதுல பிளவு சக்தின்றீங்க, எப்படி இந்தியாவை பிளக்க முடியும்? என்ன ரீதியா பிளப்பாரு? நேரடியா ஒரு செங்குத்தா ஒரு கோடு போட்டு பிளப்பாரா? அப்படி பழக்க முடியுமா? எப்படி, எந்த ரீஜனை எப்படி பழக்கிறது? இஸ்லாமியர்களுக்கு போதிய உரிமை மறுக்கப்பட்டால் என்ன செய்வது? என்ன உரிமை மறுக்கப்படுறது? RSS போன்ற ஒரு அமைப்பின் மூலமாக இயக்கப்படும் மோடி ஒருவேளை வந்துவிட்டால் பிளவுக்கு வந்துடுற. பிளவு பத்தி என்ன சொல்றீங்க? அதான் பிளவு தான் சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லி இந்தியா பாகிஸ்தான் போட்டு பிளவு ஏற்படலாம் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போல பிளவு ஏற்பட என்ன ரீஜன்? என்ன ரீஜன் இருக்கு? இப்ப எந்த பகுதி, எந்த பகுதியை பாகிஸ்தான் பிரிச்சு கொடுக்க போறீங்க? இப்ப புது பாகிஸ்தான் நீங்க உருவாக்குற பாகிஸ்தான், நான் உருவாக்கல, மோடி உருவாக்குற பாகிஸ்தானுக்கு அது நீங்க தான் சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்? எனக்கு எப்படி தெரியும்? மோடி தான் அப்படி இல்லன்னு நான் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். இப்படி ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் இருக்கிறது. அப்படி இல்லன்றேன். அது இருக்குன்னு நினைச்சு நீ தான் சொல்லணும். நீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு பயம் இருக்கிறது. அதை போக்குவதற்கு மோடியே நடவடிக்கை எடுக்க கூடாது. பயத்துக்கு என்ன காரணம்? எந்த பகுதி அப்படி ஆயிடும் பயப்படுறாங்க? நான் கேட்கிறேன், அதுக்கு சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்பொழுது பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அங்கு ராமர் கோயில் கட்டப்பட்ட போது நாட்டில் என்ன அயோத்தியா கலவரம் மூலமாக என்ன நடந்தது என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அது போன்ற ஒரு அச்சநிலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்காதா அப்படின்றத அவங்க கேள்வி. இது போல அயோத்தியா மாதிரி இன்னும் எந்த இடத்தை இடிக்க? நிறைய கோயில் இருக்கிறது. அஜ்மேரில் ஒரு தர்கா இருக்கிறது, அதுக்கு ஒரு ஏற்கனவே இடிக்க போறாங்கன்னு நான் சொல்லல, பேசப்படுது. அதனால நாடு எங்க பிளவுபடும்? துண்டு துண்டா ஒவ்வொரு இடத்துல, கொஞ்சம் ஹைதராபாத்ல கொஞ்சம், தமிழ்நாட்டுல கொஞ்சம், மைசூர்ல கொஞ்சம், கர்நாடகாவில் கொஞ்சம், இதுல மத்திய பிரதேசம், இப்படின்னு பிளவாகுமா? துண்டு துண்டா பிளவாகி சின்ன சின்ன ரீசனா ராயப்பேட்டா, மவுண்ட் ரோட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாடு உருவாகுமா? என்னது இது? பிளவுபடுத்திடுவார் பேசுறது பேத்தலா இருக்காது. அது தவிர RSS இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு அவங்க ஒன்றும் பேசலை. ஹிந்துத்வா அப்படின்றீங்க. ஹிந்துத்வான்றது ஒரு செக்குலர் கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லலை, RSS சொல்லலை, மோடி சொல்லலை, பாஜக சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அங்க போனப்போ ஹிந்துத்வா எப்படி பேசலாம்னப்போ, ஹிந்துத்வா இஸ் எ செக்குலர் கான்செப்ட். RSS இயக்கி மோடி டான்ஸ் ஆடுவார் அப்படின்னா RSS அவர் ஏத்துக்காமையே இருந்தாங்க. அவர் RSS உடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அல்ல, அவர் ஏத்துக்காம தான் இருந்தாங்க. ஆனா அவருடைய மக்களை ஈர்க்கும் சக்தி, அவருடைய நேர்மை, அவருடைய நிர்வாக திறன், அதையெல்லாம் பார்த்து RSS தான் அவரை சப்போர்ட் பண்றாங்களே ஒழிய RSS அவரை இயக்கி முன்னிறுத்தலை.